வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு வித்தியாசமான அமைப்புல நியூமராலஜி எண்கணிதம் எப்படி நாம எண்கணிதத்தையும் நட்சத்திரத்தையும் சம்பந்தப்படுத்தி நம்ம விஷயத்துல ஜெயிக்க முடியும், அதுக்கு எந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திர வரிசையில இருக்கிற எண்ணுடைய அழுத்தத்தையும் நம்ம ஜனனகால பிறப்பு தேதியில் இருக்கும் எண்ணுடைய அழுத்தத்தையும் எப்படி நம்ம நட்சத்திர ஒற்றுமையோட சேர்த்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது எண்கணித ஜோதிடம் நட்சத்திர அமைப்பும் ஒற்றுமையும் அப்படின்னு. அப்போ எப்பவுமே நமக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம், ஆனா ஒண்ணுக்குடைய கிரகம் சூரியன். அந்த சூரியன் நமக்கு நட்சத்திர வரிசையில வர்றது மூணாவது எண்ணுடைய வரிசையில வருவார். 3ங்கிற இடத்துல கிருத்திகை, 12ங்கிற இடத்துல உத்திரம், இந்த மாதிரி 21ங்கிற இடத்துல உத்திராடம் அப்படிங்கிற மாதிரி 3ங்கிற ஒற்றுமையில வருவார். அப்போ முதல் நட்சத்திரம் நமக்கு 1ங்கிற இடத்த பிடிக்கிறது யாரு? கேது. ஆனா அந்த 1க்கு அதிபதியா நம்ம எண்கணிதத்துல நிர்ணயிக்கப்படுபவர் சூரியன். அப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் நட்சத்திர வரிசையில 3, குருவுடைய இடம். குரு தான் நியூமராலஜி பிரகாரம் 3. அப்போ அந்த சூரியனுடைய இயக்கம், இந்த 1 என்ற ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுடைய இயக்கம் எந்தெந்த நேரத்துல செயல்படும்னா சூரியனுடைய நட்சத்திர நேரத்திலும், கேதுவுடைய நட்சத்திர நேரத்திலும், குருவுடைய நட்சத்திர நேரத்திலும் ஜெயிப்பார்கள். அந்த வெற்றியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த நியூமராலஜி பிரகாரம் எப்படி அவங்களை இயக்கிறது, செயல்படுத்துறது, அது எந்தெந்த தேதியில அவருக்கு வெற்றியை தரும், எந்தெந்த நேரங்களில் வெற்றியை தரும், இந்த வெற்றியை எப்படி முடிவு பண்றதுங்கிறது தான் நம்ம வித்தியாசமான எண்கணித அமைப்பு. அதாவது நட்சத்திரம் மூலம் எண்கணித முறையில் வெற்றி பெறலாம் 100%, அதாவது 100% வெற்றி பெற முடியுங்கிறத இந்த வீடியோவில் பதிவில் நான் உங்களுக்கு அதை எழுத்துப்பூர்வமா எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ